அவர் முதலமைச்சர் பேசுறப்போ தொகுதி பங்கீடு குறித்து பேசியிருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. நாங்க அந்த உரிய நேரத்துல வந்து முடிவெடுக்கப்படும். இன்னும் புதிய கட்சிகள்லாம் வந்து எங்களோட இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். புதிய கட்சிகள் எல்லாம் வந்து இணையும். சரி, அந்த தேர்தல் நேரத்துல தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதிய கட்சி வரும். ஆனா இப்ப கூட்டணியில இருக்கிற எத்தனை கட்சி வெளியில போகும் அப்படின்றத சொன்னார் அவரு. இல்ல ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கை பத்தி தான் நம்ம எத்தனையோ காணொலி போட்டுறோம். தயவுசெய்து எல்லாத்தையும் நீங்க பாருங்க. பல காணொலிகள் அதை சுட்டி காட்டி இருக்கிறோம். இது வந்து ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இல்ல. 5 வருஷம் ஆட்சி முடிக்க போறாங்களே. ஆட்சி திமுக ஆட்சிங்க. திமுக ஆட்சி முடிய போகுது. இப்ப அதனால கூட்டணி வச்சிருந்தானே கூட்டணி கட்சி எல்லாம் இன்னும் இருக்குதுல. யாரும் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. இது கூட்டணி ஆட்சி கிடையாது. இது திமுக ஆட்சி. கூட்டணி மற்ற கட்சிகள் இருக்கு. ஆனா கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரப்போற தேர்தலில் சந்திப்பாங்க. வரப்போற தேர்தல் வரைக்கும் இவங்க ஒன்னா சேர்ந்து இன்டாக்டா இருப்பாங்க அப்படின்றது என்ன நிச்சயம். இப்ப நடந்துகிட்டு வர்ற இந்த கடந்த 6 மாதங்களா, குறிப்பா இந்த லாஸ்ட் 3 months, இந்த 3 மாசமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பாருங்க. இதை பார்க்கும்போது ஒரு நடுநிலையில் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள், தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கிறவங்க, திமுக கூட்டணியினுடைய செயல்பாடுகள், கட்சிகளினுடைய செயல்பாடுகளை பார்க்குறவங்க எப்படிங்க அது வந்து இன்டாக்டாக இருக்குது, உறுதியாக இருக்குது, ஃபெவிகால் போட்டு ஒட்டப்பட்டு இருக்குது, கொள்கை அளவில் நாங்கள்லாம் அப்படியே ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், கொள்கை கூட்டணி அப்படின்ற அளவில் எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? அப்படி இருந்துருந்துச்சுன்னா ஏன் 2019, 21, 24 வரைக்கும் உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு? ஏன் பாஜகவுக்கு அப்படி ஏர்முகமாக போச்சு? 24 தேர்தலில் என்னங்க எவ்வளவு பெர்சென்ட்டுங்க? 21ல என்ன, 24ல எவ்வளவு? எப்படி ஆச்சு? சீமானுக்கு எப்படிங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது? இப்போ தேர்தலுக்கு இதில் அங்கீகாரம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாப்புல இல்லை? அது எப்படிங்க ஆச்சு? அப்போ என்ன நடக்குது? அப்போ திமுக கூட்டணி உள்ள வந்து உளுத்து போயிடுச்சு, கலகலத்து போய் கிடக்கு. எப்போ வேணாலும் நொறுங்கலாம்.